Dear students, இன்னைக்கு பாருங்க நமக்கு 12th 6th lesson solid state part 1 பார்க்கலாம். முக்கியமான லெசன், நல்ல கவனிங்க. பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாலிட்ஸ். ஒரு சாலிடோட பண்புகள் என்ன அதை சொல்றாங்க. சாலிட் ஹேவ் த டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வால்யூம் இருக்கும், அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும். என்ன அப்படின்னா ஆக்டாஹீட்ரல், டெட்ராஹீட்ரல், அதே மாதிரி ஒரு வடிவம் இருக்குது. சாலிட்ஸ் ஆர் ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். அது வந்து அமுக்க முடியாது. சாலிட் ரொம்ப க்ளோஸ்டு பேக்கடா இருக்கும். அது சொல்லப்படுது. சாலிட் ஹேவ் த ஸ்ட்ராங் கொஹேசிவ் ஃபோர்ஸ். அதுக்கு இடையில உள்ள விசை வந்து அதிகமா இருக்கும். சாலிட் ஹேவ் த ஷார்ட் இன்டர் அட்டாமிக் அண்ட் அயானிக் ஆர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ். ஒரு சாலிட்ல நிறைய ஆட்டம் இருக்குது அல்லது அயான் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். இதான் சொல்ல முடியும். கிளாசிபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். முதல்ல சாலிட்ஸை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று கிறிஸ்டலைன் சாலிட் அண்ட் அமார்பஸ் சாலிட். கிறிஸ்டலைன் சாலிட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப், ஒரு வடிவம் இருக்குது. அமார்பஸ் அது பவுடரியா இருக்கும், வடிவம் எதுவும் இல்லை. எக்ஸாம்பிள் கிளாஸ் அண்ட் பாருங்க, இது ஒரு கிறிஸ்டலைன் சாலிட். கிறிஸ்டலைன் சாலிட், அமார்பஸ் சாலிட், இதுக்குள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமானது. லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ். ஒரு நீண்ட வரிசையில் அது போட்டிருக்கு. அது நீண்ட வரிசை. இங்க ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ். அதுல இருக்கக்கூடிய ஆட்டம் ஆர் அயான் வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் தான் இருக்கும், அதிகமா தொடர்ந்து போகாது, நீண்ட வரிசையில இருக்காது. அமார்பஸ் சாலிட். இங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஃபினிட் ஷேப், அதோட ஷேப் ஒரு பர்டிகுலர் டெட்டாஹீட்ரல், ஆக்டாஹீட்ரல், ரோம்பிக் அப்படின்னு ஒரு க்ளோஸ்டு பேக் அதே மாதிரி இருக்குது. நம்ம இங்க இருக்குது ஷேப். இங்க இர்ரெகுலர் ஷேப், அதுக்கு வந்து எந்த விதமான ஷேப் இருக்குது இல்லை. எதுக்கு அமார்பஸ் சாலிட். Crystalline solids are anisotropic in nature. They are isotropic in nature. Amorphous solid. நம்ம திருப்பியும் சொல்ல போறோம். Anisotropic அப்படின்னு சொல்லியாச்சுன்னா different physical property at different directions. Isotropic same physical property at different directions. எந்த டைரக்ஷன்ல போனாலும் physical property மாறாம இருந்தா அதுக்கு பேர் ஐசோட்ரோபிக். உண்மையிலே சொல்றதா இருந்தா crystalline solids are the true solids. சாலிட்னாலே அது கிறிஸ்டலைன் சாலிட். அமார்பஸ் சாலிட் பாத்தீங்கன்னா அது சாலிட் இதுல சூடோ சாலிட், ஒரு போலியான திண்மங்கள் அல்லது சூப்பர் கூல் லிக்விட். அது உண்மையில சாலிடே இல்ல, சூப்பர் கூல் லிக்விட், அதி குளிர்விக்கப்பட்ட நீர்மங்கள். ஞாபகம். டிஃபைனைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன்ஸ். அதோட ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வேல்யூ வந்து கரெக்டா பர்டிகுலரா இருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நான் டெஃபினைட். ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் நாட் டெஃபினைட். They have the short melting point. Melting point ஒரு பர்டிகுலர் ஒரு 850 டிகிரி செல்சியஸ்ல ஒரு கிறிஸ்டல் வந்து மெல்ட் ஆகுதுன்னா கரெக்டா 8 டிகிரி செல்சியஸ்ல அவ்வளவு கிறிஸ்டலும் 100% மெல்ட் ஆகிடும். இங்க பாத்தீங்கன்னா கிராஜுவலி சாஃப்டன் ஓவர் எ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஒரு 700 வச்சுக்கோங்க, 690 மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், 710 வரைக்கும் மெல்ட் ஆகிடும். ஸோ இது பாத்தீங்கன்னா ரேஞ்ச். இங்க ஷார்ட், இங்க ரேஞ்ச். இதை படி ஞாபகம் போதும். எக்ஸாம்பிள் தெரியும், சோடியம் குளோரைட், டைமண்ட், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் கிறிஸ்டலைன் சாலிட். இங்க பாத்தீங்கன்னா ரப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் அமார்பஸ் சாலிட். ஸோ இந்த டிஃபரன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தால சொல்லக்கூடியது ஐசோட்ரோபிக், அனிசோட்ரோபிக். பாருங்க, ஒரு கிறிஸ்டலைன் சாலிடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைரக்ஷன் ஏல மூவ் பண்றோம், பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்டா இருக்குது. அதே இது பி டைரக்ஷன்ல மூவ் பண்றோம், இந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்க டிஃபரெண்டா இருக்குது. ஸோ டிஃபரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அட் டிஃபரெண்ட் டைரக்ஷன் அப்படி இருந்தா அதுக்கு பேர் அனிசோட்ரோபிக். இங்க பாருங்க, எந்த டைரக்ஷன்ல போனாலும் அது ஏ தான் கொடுத்துருக்கோம், ஏன்னா சேமா இருக்குது. சேம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அட் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ், எப்படி போனாலும் சேமா இருக்குது. ஸோ ஐசோட்ரோபிக். இந்த அனிசோட்ரோபிக் அப்படிங்கிறது கிறிஸ்டலைன் சாலிடுக்கே உள்ள ப்ராப்பர்ட்டி. அமார்பஸ் சாலிடுக்கு உள்ள ப்ராப்பர்ட்டி ஐசோட்ரோபிக். இது அனிசோட்ரோபிக், இது ஐசோட்ரோபிக். In a solid state, isotropy means having a identical values of physical property in all directions. எல்லா டைரக்ஷனும் physical property ஒரே மாதிரி இருக்குது, ஐசோட்ரோபிக். இதே இது அனிசோட்ரோபிக் is a property which depends on the direction of measurement. எந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்றீங்களோ அதை பொறுத்தது. physical propertyக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துப்போம், refractive index and electrical conductance. ஓகே, டவுட் எதுலயே? கிளாசிபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். கிறிஸ்டலைன் சாலிடோட டைப், வகைகள் பத்தி பார்க்கணும். முதல்ல அயானிக் சாலிட்ஸ்.
Ionic solids na பாருங்க அந்த constituent particles are ions. அது cation and anion. முதல் பாயிண்ட் இதான் cation anion. ஞாபகம் இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள force of attraction strong electrostatic attractive force. அந்த கேட்டயானுக்கும் ஆனியானுக்கும் பிளஸுக்கும் மைனஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது பிரேக் பண்ணலாம் கஷ்டமா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றது ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஞாபகம் இங்க பாத்தீங்கன்னா கேட்டயான்ஸ் ஆர் சரௌண்டட் பை ஆனியான்ஸ். Na பிளஸ் சுத்தி நிறைய Cl மைனஸ் இருக்கும். ஒரு Cl மைனஸ் சுத்தி நிறைய Na பிளஸ் இருக்கு. ஸோ கேட்டயான்ஸ் ஆர் சரௌண்டட் பை ஆனியான்ஸ். ஆனியான்ஸ் ஆர் சரௌண்டட் பை கேட்டயான்ஸ். டெஃபினைட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஒரு பர்டிகுலர் ஷேப்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சோடியம் குளோரைட்னா அது ஃபேஸ் அண்டர் கியூபிக். ஓகே, க்ளோஸ்ட் பேக்டு கியூபிக் க்ளோஸ்ட் பேக்டா மேக்ஸிமம் இருக்கும் அயானிக் சாலிட்ஸ். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். ஸோ அயானிக் சாலிட்ஸ் கேட்டா இந்த விஷயங்கள் எல்லாம் எழுதுங்க போதும். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ்? அயானிக் சாலிட்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன? High melting point. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த force of attraction between the cation anion அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது பிரேக் பண்ணதுக்கு நீங்க அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்கணும். ஸோ ஹை மெல்டிங். Do not conduct the electricity at solid state. இப்படி சாலிடா இருந்தா அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஏன்னா நோ ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் த அயான்ஸ். Na பிளஸோ Cl மைனஸோ ஃப்ரீயா மூவ் ஆகாது. எப்போ மூவ் ஆகாது? சாலிட் ஸ்டேட்ல. அதே இன் டிசால்வ்டு வாட்டர் தண்ணியில போட்டு கரைக்கிறீங்க, in molten state உருக்குறீங்க. அப்படி உருக்கும் போது ஃப்ரீ அயான்ஸ் அங்க வந்து அயான்ஸ் வந்து பிரேக் ஆயிடும். இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஃப்ரீ அயான்ஸ் ஆகும். they conduct the electricity. முக்கியமான பாயிண்ட், they do not conduct electricity at solid state. திண்ம நிலையில மின்சாரத்தை கடத்தாது. in dissolved in water or in a molten state they conduct the electricity. அப்போ அது என்ன பண்ணும்? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். they are very hard. ரொம்ப ஹார்டா இருக்கும். ஏன்னா அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது. அதனால அது ஹார்டா இருக்கும். ஞாபகம். நெக்ஸ்ட் ஒன், கோவலன்ட் சாலிட்ஸ். கோவலன்ட் சாலிட்ஸ் பேரை பார்த்தாலே தெரியுது. அதுல இருக்கக்கூடிய பாண்ட் கோவலன்ட் பாண்ட். பாண்ட் டுகெதர் பை a கோவலன்ட். வாட் ஆர் த கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ்? அங்க என்ன இருக்கு? நியூட்ரல் ஆட்டம். அந்த நியூட்ரல் ஆட்டத்துக்கு இடையில் உள்ள பாண்ட் என்னது? கோவலன்ட் பாண்ட். they are very hard. எப்படி இருக்கும்? ரொம்ப ஹார்டா. they have high melting point. அதோட melting point கூட இருக்கும் கோவலன்ட் பாண்டுக்கு. poor thermal conductor and electrical conductor. அதோட thermal conductivityயும் electrical conductivityயும் கோவலன்ட் சாலிடா இருந்தா அங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அதனால ரொம்ப புவரா இருக்கும், குறையா இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, diamond and silicon carbide. diamond and silicon carbide. These are the example for covalent solids. covalent solids கேட்டா the neutral atom, covalent bond ஹார்டா இருக்கும், have melting point high, poor thermal conductor and electrical conductors. Example, diamond and silicon carbide. நோட் பண்ணுங்க. அடுத்த பாருங்க, molecular solids. molecular solids அப்படின்னு சொல்லியாச்சுனாலே constituents என்ன? நியூட்ரல் molecules. they do not conduct electricity. molecular solids electricity conduct பண்ணாது. ஏன்னா அங்க free electrons இல்ல, என்னது இல்ல, Na+, Cl- மாதிரி நமக்கு அயனிகள் அங்க இல்ல, அயான்ஸ் இல்ல. ரொம்ப சாஃப்டா இருக்கும். molecular solids are soft. 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. they are further classified 3 types. one is non-polar molecular solids, polar molecular solids, hydrogen bonded molecular solids. so 3 வகையா பிரிக்கிறோம். one non-polar molecular solids, second one polar molecular solids, third one hydrogen bonded molecular solids. இப்போ முதல்ல சொல்லக்கூடியது non-polar molecular solids. இந்த non-polar molecular solidsல எது constituent molecules? அங்க இருக்கக்கூடியது molecules. அந்த மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா held together by weak dispersion force or London force. அந்த டிப்ரெஷன் ஃபோர்ஸ் இருக்கு, அது லண்டன் ஃபோர்ஸ் இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப குறையுங்க. ஸோ பாருங்க, லோ மெல்டிங் பாயிண்ட். அந்த கான்ஸ்டிட்யூவன்ட் மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது? லோ மெல்டிங் பாயிண்டா இருக்குது. அதனால எப்படி இருக்குது? யூசுவலி இன் லிக்விட்ஸ் ஆர் gaseous state. லிக்விடா இருக்கும், gaseous ஸ்டேட்டா இருக்கும். நான் போலார் molecular solid at room temperature. எக்ஸாம்பிள் பாருங்க, naphthalene, anthracene. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் நான் போலார் molecular solids. நான் போலார் molecular solids எக்ஸாம்பிள் இதுதான். அடுத்தது போலார் molecular solids.
Constituent molecules formed by the polar covalent bond. அங்க என்ன covalent bond இருக்குன்னா polar covalent. இது பாத்தீங்கன்னா held together by strong dipole interaction. ஒரு ஹைட்ரஜன் fluoride இருக்குது. ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ஹைட்ரஜனோட அதிகமா இருக்கும். ஸோ அந்த பாண்ட் பேர் அது கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுது ஃப்ளூரின். ஸோ ஃப்ளூரின் கொஞ்சம் மைனஸ், அது கொஞ்சம் மைனஸ்னால ஹைட்ரஜன் கொஞ்சம் பிளஸ். அதனால பாருங்க ஒரு டைபோல் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி இருக்குது டைபோல் ஹேவிங் தி சார்ஜ் ஆன் தி போல்ஸ். அதோட போல்ல சார்ஜ் இருந்தா அதுக்கு பேர் டைபோல் சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் டைபோல் இன்டராக்ஷன் இருக்கும். எதுல? போலார் மாலிகுலர் சால்ட்ஸ்ல. இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் அங்க ஸ்ட்ராங் டைபோல் இன்டராக்ஷன் இருக்கிறதுனால மெல்டிங் பாயிண்ட் கொஞ்சம் கூட இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சாலிட் அமோனியா. These are the example for polar molecular solids. Polar molecular solids நம்ம 2 மார்க்ல கேட்டா இவ்வளவு விஷயங்கள் எழுதுறீங்கன்னா போதும். ஹைட்ரஜன் bonded molecular solids. கொஸ்டினை பார்த்தாலே தெரியுதாங்க என்ன பாண்ட் இருக்குது? held together by hydrogen bond. என்ன கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ்? molecules. எப்படி இருக்கும்? சாஃப்ட் சாலிட்ஸ், ரொம்ப மென்மையான திண்மங்களா இருக்கும். எக்ஸாம்பிள் சாலிட் ஐஸ், குளுக்கோஸ் அண்ட் யூரியா. எங்கெல்லாம் ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகுமோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ். எக்ஸாம்பிள் சாலிட் ஐஸ், குளுக்கோஸ் அண்ட் யூரியா. மெட்டாலிக் சால்ட்ஸ். மெட்டாலிக் சால்ட்ஸ்னா அது மெட்டல்ஸ். ஓகே, பாசிட்டிவ் மெட்டல்ஸ். அந்த மெட்டலை சுத்தி என்ன இருக்கு? சரௌண்டட் பை எலக்ட்ரான் இன் தி ஸ்பேஸ். அதை சுத்தி எலக்ட்ரான், எதை சுத்தி? மெட்டலை சுத்தி இருந்தா அதான் மெட்டாலிக் சால்ட்ஸ். அது எப்படி இருக்கும்? ஹாட் அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட். ரொம்ப ஹார்டா இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் கூட இருக்கும். எதுக்கு? மெட்டாலிக் சாலிட்ஸ். எக்ஸலன்ட் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டியும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் ரொம்ப ஹையா இருக்கும் மெட்டாலிக் சாலிட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ், வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொன்னா மெட்டல்ஸ் அண்ட் மெட்டல் அலாய்ஸ். These are the examples for metallic solids. Metallic solids के example இதுதான். Copper, iron, zinc, silver, gold. இதெல்லாம் example for metallic solids. Metallic solids, positive metals surrounded by the electrons in the space. ஞாபகம் வச்சுக்கணும். Hot and high melting point. Excellent thermal and electrical conductors. Excellent thermal and electrical conductors. Metals and metal alloys are examples. Crystal lattice and units. முக்கியமான 2 மார்க் क्वेश्चंसல அடிக்கடி கேட்பாங்க. What is crystal lattice? The regular arrangements of this species throughout the crystals. அந்த கிறிஸ்டல் முழுவதும் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் கன்டினியூஸா போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு பேர் கிறிஸ்டல் லாட்டிஸ். ஃபுல்லா போயிட்டு. வாட் இஸ் யூனிட் செல்? யூனிட் செல்னா என்ன? ஒரு செங்கல் எடுக்கிறோம், திருப்பி நம்ம வச்சு போடும்போது நமக்கு என்ன ஒரு பில்டிங் கிடைக்குது. ஸோ அங்க யூனிட் செல் என்னது? அந்த செங்கல். அதே மாதிரி பாருங்க, a basic repeating structural unit of a crystalline solid is called unit cell. எது பேசிக் யூனிட்? 3 டைமென்ஷனலா இருக்கும், அதுக்கு பேர் என்ன பேர்? யூனிட் செல். a basic repeating structural unit of a crystalline solid is called unit cell. இங்க பாத்தீங்கன்னா 3 edge length இருக்குது, ABC. முக்கியமான ABC அந்த லென்த், எட்ஜ் லென்த். ஓகே, அதே மாதிரி the angle between the edges ஆல்பா, ஆல்பா பீட்டா காமா. இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்பா பீட்டா காமா ஏபிசி. ஏபிசிங்கிறது 3 எட்ஜ் லென்த்ஸ். அதோட லென்த் என்ன? 3 எட்ஜ் லென்த்துக்கு நம்ம சொல்லக்கூடியது ஏபிசி அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க primitive and non primitive units. Primitive அப்படி சொல்லியாச்சுன்னா a unit cell that contain only one type of lattice point. ஒரே ஒரு டைப் ஆஃப் lattice point இருந்தா அதுக்கு பேர் primitive unit cell. இங்க பாருங்க, ஒரே டைப், அந்த கார்னர்ல மட்டும்தான் ஆட்டமோ அயான்ஸோ ஏதோ மாலிகுல்ஸோ இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. இதுக்கு பேர் நம்ம என்ன பேர்? primitive unit cell. இங்க அடிஷனலா இருக்கு பாருங்க, அடிஷனலா இருக்கு. அடிஷனலா இருந்தா அதுக்கு பேர் நான் primitive unit cell. In the case of non-primitive unit cell, there are the additional lattice point either on the space of the unit cell or within the unit cell. அந்த ஸ்பேஸ்ல இருக்கலாம் அல்லது யூனிட் செல்லுக்கு உள்ள இருக்கலாம். அங்க பாருங்க, யூனிட் செல்லுக்கு உள்ள இருக்குது. இப்படி இருந்தா அதுக்கு என்ன பேரு? நான் primitive unit cell.
நெக்ஸ்ட் பாருங்க, there are the 7 primitive crystalline system. 7 இருக்குது. என்ன 7 இருக்குது? cubic, rhombic, hexagonal, tetragonal, orthorhombic, monoclinic, triclinic. பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அதுல கியூபிக்ல அந்த லென்த் ஏபிசி மூணுமே சமமா இருக்கும். அந்த ஆங்கிள் ஆல்பா பீட்டா காமா 3 ஆங்கிளும் 90 டிகிரியா இருக்கும். இதே ரோம்பிக் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு 3 ஏபிசி சமமா இருக்குது. ஆங்கிள் ஆல்பா பீட்டா காமா மூணுமே 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்காது. ஹெக்ஸாகனல் ஏயும் பியும் ஈக்குவலா இருக்கும், சி வந்து ஈக்குவலா இருக்கும். ஆல்பா பீட்டா ரெண்டு ஆங்கிளும் 90 டிகிரியா இருக்கும், காமா வந்து 120 டிகிரி. இந்த வேல்யூஸ் ஜஸ்ட் ஞாபகம் வச்சாச்சுன்னா போதும். டெட்ராகோனல் ஏ அண்ட் பி ஈக்குவல், சி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி. ஈக்குவலா இருக்காது. 3 ஆங்கிளும் பாருங்க 90 டிகிரி. ஆல்பா பீட்டா காமா 3 ஆங்கிள் 90 டிகிரி. இதே ஆர்த்தோரோம்பிக் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, நாட் ஈக்குவல் டு சி. மூணுமே ஈக்குவலா இல்லை, ஆனா 3 ஆங்கிள் எப்படி இருக்கு? 90 டிகிரியா இருக்குது. மோனோக்ளினிக் அந்த 3 ஏ பி சி நாட் ஈக்குவல், மூணுமே டிஃப்ரெண்ட். ஆனா ஆல்பா காமா ரெண்டுமே 90 டிகிரி, பீட்டா வந்து 90 டிகிரி இல்லை. இதே ட்ரைக்ளினிக் இந்த 3 ஏபிசி இருக்குல்ல, அந்த மூணுமே நாட் ஈக்குவல். அந்த 3 ஆங்கிளுமே எப்படி இல்லை? 90 டிகிரி. ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கோங்க போதும், வேல்யூஸ் என்னென்ன எப்படி எப்படி வேல்யூஸ் வருது அப்படின்ட்டு. 14 Travis lattices பத்தி பார்க்கலாம். இதுல பார்க்குறது 14 Travis lattices. ஜஸ்ட் அதோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் நமக்கு. கியூபிக், கியூபிக்ல 3 டைப் இருக்குது, பிரிமிட்டிவ், பாடி சென்டர் அண்ட் ஃபேஸ் சென்டர். பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கார்னர்ல மட்டும் 8 கார்னர் இருக்கு பாருங்க, 8 கார்னர்ல மட்டும் ஆட்டம் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் இருந்தா அது பிரிமிட்டிவ். அடிஷனலா இந்த பாடி சென்டர்ல ஒன்று இருந்தா அது பேர் பாடி சென்டர் கியூபிக். இது அடிஷனலா இந்த 6 ஃபேஸஸ் இருக்குல்ல, அதுல இருந்தா அது ஃபேஸ் சென்டர் கியூபிக். டெட்ராஹெட்ரல்ல 2 டைப் இருக்குது, ஒன்னு பிரிமிட்டிவ், இன்னொன்னு பாடி சென்டர். அதே ஹெக்ஸாகனல்ல ஒரே ஒரு டைப் தான் இருக்கு. ஆர்த்தோரோம்பிக் அதுல 4 டைப் இருக்கு, பிரிமிட்டிவ், பாடி சென்டர், ஃபேஸ் சென்டர் அண்ட் ஃபேஸ் சென்டர். ஃபேஸ் சென்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோக்ளினிக் அதுல 2 வகை இருக்குது, பிரிமிட்டிவ் இருக்குது, ஃபேஸ் சென்டர். ட்ரைகோனல் அதுல ஒரே ஒரு டைப் தான் இருக்கு, ட்ரைகோனலை பொறுத்த வரைக்கும். ட்ரைக்ளினிக் அதுல ஒன்னே ஒன்று தான் இருக்குது, ட்ரைக்ளினிக். ஸோ மொத்தம் 14 டைப்ஸ் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க போதுமான. ஸோ இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்ல பார்ட் 1 பார்ட்ல இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். டைப் ஆஃப் சாலிட்ஸ், அதோட சாலிட்ஸோட டைப்ஸை பார்த்துருக்குறோம். அதே மாதிரி லாட்டிசஸ் பற்றி பார்த்துருக்குறோம், யூனிட் செல்லை பற்றி பார்த்துருக்குறோம், அதே மாதிரி கிறிஸ்டலைன் லாட்டிஸை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.